ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பல விஷயங்களை இறைவன் முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இங்கே வந்த பக்தர்களுக்கு அவங்க என்ன முடிச்சிருக்கார் கடவுள், அவங்க கடவுளுடைய அருளால் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் முடிஞ்சுது அப்படின்றத அவங்க வாயால் நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஏங்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அது முடியுன்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அமைகிறாங்க. மேடம், உங்கள் பேர்? திவ்யமாக. அவங்க உஷா. உஷா. அவங்க என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா. உங்கள் அம்மா. அவங்க இந்த ஊர் தானே? இல்லை, ஆந்திரா. ஆந்திராவில் இருக்காங்க. ஆந்திராவில் எந்த இடத்துல இருக்காங்க? விஜயவாடா. விஜயவாடா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே கொளத்தூரில் 16 வருஷமாக இருக்கேன். 16 வருஷமாக இருக்கீங்க. இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க? 10 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். 10 வருஷமாக வரீங்களா? பரவாயில்ல. 10 வருஷமாக வரீங்க. இந்த 10 வருஷமாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்களை உங்களுக்கு கடவுள் முடிச்சு கொடுத்துருப்பார் இல்லைங்களா? அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் இப்போ பகிர்ந்துக்குங்க. இந்த கோயில் இருக்குதுன்னு யார் முதல்ல உங்களுக்கு சொன்னது? என் வீட்டு பக்கத்தில் பால் கடை இருக்கு, பால் போட்டதால் அவர் சொல்லிட்டார். அவர் சொல்லி நீங்கள் வந்தீங்க. நான் வந்துட்டேன் முதல்ல. சரி, இப்போ இங்கே முதல்ல வரும்போது ஏதோ ஒரு கோரிக்கை வச்சு வந்திருப்பீங்க, சாமிகிட்ட அதை சொல்லலான்னு. முதல்ல நீங்கள் வச்ச கோரிக்கை என்னன்னா, அப்போ சடனாக +2 படிச்சுட்டு இருக்கேன். என் 2வது பையன். 2வது பையனா? முதல்ல 2 பசங்களா உங்களுக்கு? ஆமாம். சரி. 2வது பையனும் +2 படிச்சுட்டு இருக்கா. எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முடியாமல் அளவுக்கு இருக்கா உடம்பு. ரொம்ப முடியாமல் போயிட்டான், சீரியஸ் ஆகிட்டான். இங்கே வந்துட்டு கும்பிட்றதுக்கு அப்புறம் நல்லா மார்க்கில் வாங்கிட்டு நல்லா பாஸ் ஆகிடுச்சு. திருப்பி பெங்களூரில் 5 வருஷம் படிச்சுட்டா, லாயர். சரி. லா படிச்சுட்டு அதுக்கு வெளிநாட்டில் யூஎஸில் மாஸ்டர். எந்த ஊருக்கு போனான்? யூஎஸ்க்கு போயிட்டான். யூஎஸில் சிகாகோ போயிட்டு மாஸ்டர். சிகாகோவா? சிகாகோ போயிட்டு அதுக்கப்புறம் வேலை கூட அட்லாண்டாவில் கிடைச்சிச்சு. ஓ, சரி சரி சரி. லாயர் படிச்சுட்டா. லாயர் புண்ணியமாக +2 எழுத முடியாதுன்னு நினச்சிட்டா. சரி சரி. படிப்படி ஏறி அவர்கிட்ட ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு படியாக உங்களை தூக்கி விட்டாரு. தூக்கி விட்டு இன்னைக்கு நல்ல லெவலில் இருக்காம இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லி வந்தீங்க. இன்றைக்கி ஒரு கஷ்டம் இருக்குது எங்களுக்கு. என்ன அது? என்ன அது? என்னன்னா கொஞ்சம் மனசு அவருக்கு டென்ஷனாக இருக்குது. பையனுக்கு வேலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. கொஞ்சம் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கா. அதனால கும்பிட்டு தான் வந்துட்டேன். கண்டிப்பாக அதை உடம்பு முடியலன்னு வந்தீங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்க, அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தான் ஊரில் அப்படின்ட்டுன்னு. அதனால் இப்போ அவர் அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? அக்கா இருக்காங்க அங்கே. சரி சரி. அதனால் அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். அவனும் நான் உடம்பு நல்லா ஆயிடுச்சின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை திருப்பியும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. கொடுக்கும்போது திருப்பியும் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை தொடர்ந்து வைங்க. நீங்களும் தொடர்ந்து வரீங்க, ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு இது முடிஞ்சுது அது முடிஞ்சுதுன்னு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இதுவும் உங்களுக்கு அவன் உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேபி இங்கேயே அவன் வேலையை தொடர்வதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க? இங்கேயே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறீங்களா வேலைக்கு? இல்லை அங்கேயே இருக்கட்டும். கடவுள் ஆசீர்வாதம். அவர் தான் அனுப்பிட்டார், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. பாபா தான் எங்கே அந்த பையன் வாழ்க்கை நல்லா இருக்குமோ அங்கே, இங்கே நல்லா இருக்குமோன்னா இங்கே வர வைக்க மாதிரி அவர் மனசில் வரணும். சரி, இப்போ இது முடிச்சிட்டிங்க. பெரிய பையனுக்கு மேரேஜ் செட்டில் பண்ணிட்டீங்களா? பார்த்துட்டு இருக்கா, கேட்குறாரு, பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் இவர் தான் முடிச்சு கொடுக்கணும் உங்களுக்கு. நல்ல இடத்துல ஒரு பொண்ணு உங்களுக்கு முடியும். பெரியவனுக்கும் ரொம்ப நம்பிக்கை. சரி சரி. பெரிய பையன் மனசுக்குள்ளே இருக்கும், ஒரு வாட்டி 2 வாட்டி வந்துட்டேன். சின்ன பையன் மட்டும் அங்கே இருந்தால் கூட மறக்காம சொல்லிடும். சாய்பாபாவை தான் நினைக்கிறேன் அவன். அம்மா படம் முத்துமாரியம்மன் கோயில் பாபா. 2 பேரையும் அவன் விட மாட்டான். 2 பேரையும் பார்த்துக்க சொல்கிறான். போய் பார்த்துட்டு அவருக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை போய் சொல்லுங்கள், உங்கள் மூலியமாக சொல்கிறாரு. அதுவும் முடிஞ்சிட்டே வருது. இப்போ உடம்பு முடியலன்னு சொல்லி வந்திருக்கீங்க. அதுவும் நல்லபடியாக அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உடம்பு நல்லாகி வரட்டும். அதனால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடவுளுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இப்போ வருஷாபிஷேகம் வருது அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம். கண்டிப்பாக அவர் பேரில் நீங்கள் பேர் ராசி நட்சத்திரம்லாம் கொடுத்துருக்கீங்க. இங்கே சங்கல்பம் முடிக்கிறோம். அவரும் நல்லா ஆகிட்டு வருவாருன்ற நிகழ்ச்சி ஒரு 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். க்யூர் ஆகிட்டார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேலைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அங்கேயே வேலையை தொடர்ற மாதிரி இருக்கிறாரு. இங்கே வரலான்ட்டு யோசிக்க முடியாது, அங்கேயே இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த நிகழ்ச்சி நடும்போது நீங்கள் அப்போ எனக்கு ஒரு பேட்டி கொடுங்க. இந்த மாதிரி நல்ல
நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுன்னு அது சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதனால் அவன் படிப்பு முதல்ல அவன் தொடங்கும் போதும் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இப்போவும் ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் க்யூர் ஆகிடும். அவங்க அப்பா எப்படி இருக்கார் இப்போது? அவர் அப்பா பரவாயில்ல, கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கார் இல்லைங்களா? உடம்பு முடியாது இருந்தார், இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கார். கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லா ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. உங்களை லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு முடியணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. பல விஷயங்களை கடவுள் முடிச்சு கொடுக்குறாரு அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு நல்ல சாட்சியாக அமைகிறாங்க. முக்கியமாக இந்த யூடியூப்பை நாங்கள் நன்றி சொல்லணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க மூலியமாக தான், யூடியூப் மூலியமாக தான் ஒருத்தர் நம்ம கனெக்ஷனாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களை சில பேர் கேட்டு நாங்கள் யூடியூப்பில் கேட்டு நாங்கள் வந்தோம், எங்களுக்கும் இந்த விஷயம் முடிஞ்சுதுன்னு சொல்லும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கடவுளுக்கு அப்புறமா யூடியூப்புக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேடம்.